பெரிய ஒரு பிரச்சனை இந்த கோவிட் வந்ததோட இந்த ஜூம் கிளாஸஸ் துவங்கின கையோட அதை நாங்கள் நிப்பாட்டு என்று சொல்லி பலவந்தமாக நிப்பாட்ட போகிறது அநேகமாக வெற்றி அளிக்காது. இப்போ நாங்கள் பிள்ளைகளை அதுகளுக்கு விடுறோமா? ஏன் விடுறோம் இல்லை? இதை மட்டும் நாங்கள் நிப்பாட்டத்துக்கு போராடினோம்னா அது ஒரு பெரிய ஒரு போராட்டம், சண்டை, பிரச்சனையாக தான் வந்து முடியும். அவர்கள் என்னென்னலாம் பார்ப்பாளுன்னு எங்களுக்குன்னா ஒன்றும் முழங்குறே இல்லை, ஏதோ எல்லாம் பார்க்குறாளுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அதால் இப்போ இலங்கையில் இருக்கிற கிணத்த தமிழ் சிங்கள பிள்ளைகளுக்கு கொரியன் பாஷை கூட இப்போ தெரிகிற அளவுக்கு வந்துருக்கு. அவங்க பல லட்சக்கணக்கான காசை செலவழித்து அதை செய்கிறாங்களே, என்னால் பிரயோசனம் மாறப்படியே கொஞ்சம் அங்கே இங்கே சிந்துப்படும் தான், தண்ணி அங்கே இங்கே ஊற்றுப்படும் தான், ரைட் செய்யட்டுமே. இப்போ என்ன குடிக்கட்டா போகுது இல்லையே. திருமதி ரூபினி கேட்டிருக்கிறாங்க, டாக்டர், இப்போ பார்த்தா சின்ன பிள்ளைகள் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி அதுலேயே அதிக நேரத்தை செலவிடுறாங்க டாக்டர். கேம் விளையாடுறது, வேறு விஷயங்களை பார்க்குறது, இதிலிருந்து சிறுவர்களுடைய மனநிலையை நாங்கள் எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த கோவிட் வந்ததோட இந்த ஜூம் கிளாஸஸ் துவங்கின கையோட பிள்ளைகளோட கையில் ஃபோன், லேப்டாப் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பெற்றோர்களுக்கு வந்துட்டுது. அது இப்போ கோவிட் முடிஞ்ச பிறகு அதை திருப்பி எடுக்கிறதுக்கு நாங்கள் சரியாக கஷ்டப்படுறோம், அது விளங்குது எனக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோனில் டிக்டாக்கோ அல்லது யூடியூபோ இன்னோ பார்க்கல, அதில் பலவிதமான விஷயங்கள் வந்து கொண்டு இருக்குது. அது பிள்ளைகளை கவர்றதாகவும் இருக்குது. இப்போ அதை நாங்கள் நிப்பாட்டு என்று சொல்லி பலவந்தமாக நிப்பாட்ட போகிறது அநேகமாக வெற்றி அளிக்காது. அப்போ என்ன செய்ய வேணும் நாங்கள் என்றால், அதுக்கு பதிலாக வேறு விஷயங்களை பிள்ளைன்ற வாழ்க்கையில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு தெரியும், முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் ரோட்டில் கிரிக்கெட் அடிக்கிறதா இருக்கலாம், பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட சேர்ந்து மண் சோறு சமைச்சு விளையாடுறதா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது. ரோட்டில் சைக்கிள் ஓடுறதா இருக்கலாம், இதுகளெல்லாம் நடந்தது. இப்போ நாங்கள் பிள்ளைகளை அதுகளுக்கு விடுறோமா? ஏன் விடுறோம் இல்லை? ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு பயம் என்ற ஒரு பாதுகாப்பு, பிள்ளை விழுந்துடும், காலில் அடிபட்டுரும், கெட்ட பிள்ளைகளோட சேர்ந்துடும் என்ற ஒரு பயங்கள் எங்களுக்கு இப்போ புதுசாக வரத்து வாங்கியிருக்கு. இந்த பயங்கள் எங்களோட பெற்றோருக்கு இருக்கு இல்லை. அப்போ பிள்ளைய வெளியால் போகாத, விளையாடாத, ஒன்றும் செய்யாதேண்டா அப்போ ஃபோன் பார்க்காம என்ன செய்ய சொல்கிறீங்க? சிவரை பார்த்து கொண்டு, கூலியை பார்த்து கொண்டு பிள்ளையால் இருக்கேலுமா? இருக்கேலாம். அப்போ ஆரோக்கியமான விஷயங்களில் நாங்கள் பிள்ளைகளை சேர்த்து விட வேண்டும். இப்போ துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்த படிப்பில் ஒரு போட்டித்தன்மை வந்ததால் சின்ன வகுப்புகளில் கூட உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு டியூஷன் கிளாஸ் அது இதுன்னு போகிறாங்க. அது அதே மாதிரி இப்போ மியூசிக் படிக்க, இங்கிலீஷ் படிக்க, கம்ப்யூட்டர் படிக்கன்னு பல விஷயங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறோம். அதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த விளையாட்டுன்றது பிள்ளைகளுக்கு சரியான முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ உலகத்தில் நாங்கள் மற்ற ஆக்களோட சேர்ந்து வாழக்குள்ள நாங்கள் எப்படி நட்புகளை ஏற்படுத்த போகிறோம், எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் முரண்பாடு வரக்குள்ள நாங்கள் எப்படி அதை தீர்த்து கொள்ள போகிறோமோ தெரியும். எங்கே வேறு தளத்துக்கு நாங்கள் போனாலும், எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் அங்கே நிச்சயமாக முரண்பாடுகள் வரத்தான் போகுது. அப்போ இந்த முரண்பாடுகளை ஆரோக்கியமாக நாங்கள் எப்படி தீர்த்து கொள்ள போகிறோம்? இப்போ இதுகளை கற்றுக்கொள்கிறது விளையாட்டுகள் ஊடாக. அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காட்டி அதுவுமே பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பாக வந்து முடிச்சிடும். ஆகவே ஃபோனை நிப்பாட்ட வேணும், குறைக்க வேணுமென்றது நான் 100க்கு 100 ஒத்துக்கொள்கிறேன். அது செய்ய வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக நாங்கள் ஆரோக்கியமான விஷயங்களை சேர்க்காட்டி இதை மட்டும் நாங்கள் நிப்பாட்டத்துக்கு போராடினோம்னா அது ஒரு பெரிய ஒரு போராட்டம், சண்டை, பிரச்சனையாக தான் வந்து முடியும். அடுத்ததாக பிள்ளைகள் என்னத்தை பாக்கினமென்றதில் எங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். என்ன பெற்றார கேட்டால் சொல்லணும், ஐயோ டாக்டர் அவன் சரியான கட்டிக்காரி, அவள் என்னென்னலாம் பார்ப்பாளுன்னு எங்களுக்குன்னா ஒன்றும் விளங்குறே இல்லை, ஏதோ எல்லாம் பார்க்குறாளுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ பிள்ளைகளோட நாங்களும் இருந்து, மகளை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கோ, இது என்ன பார்க்குறீங்களா, அப்படியோ இன்ட்ரெஸ்டோன்னு சொல்லி அதை இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் போக வேணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சமூக ஊடகங்களால் இவ்வளோ நன்மைகளும் இருக்குது. அதே நேரத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் பிள்ளைகளோட உலகத்துக்குள்ளே போய் அதை ஓரளவுக்கு அறிஞ்சு கொள்ள முற்பட்டு அவர்கள் என்னத்தை பார்க்குறாங்க, அது கேப்பப்பாக இருக்கலாம் அல்லது வேறு விஷயங்களாக இருக்கலாம்,
கேப்பாப்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இளவயது பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் முக்கியமாக இந்த கேப்பாப்ன்ற ஒரு சவுத் கொரியா நாட்டை சேர்ந்த ஒரு இசைக்குழுவின் ஆக்களை ஃபாலோ பண்ணுறதும் அந்த நாடகங்களை பார்க்குறதுல மிக அக்கறை காட்டினோம். அதால் இப்போ இலங்கையில் இருக்கிற தமிழ் சிங்கள பிள்ளைகளுக்கு கொரியன் பாஷை கூட இப்போ தெரிகிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் பெற்றாரை கேட்டால் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடலாம். அப்படி இருக்க இயலாது. நாங்களும் கொஞ்சம் நேரத்தை செலவழித்து பிள்ளைகளோட பார்க்க வேணும். அடுத்ததாக நான் ஃபோன் பார்த்துக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் என் ஃபேஸ்புக்கை அப்டேட் பண்ணி கொண்டு செய்து கொண்டு இந்த பிள்ளையை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது சரி வராது. நாங்கள் செய்கிறது தான் பிள்ளை செய்யும். அப்போ நான் கதை புத்தகத்தை எடுத்து வாசிக்க துவங்கி அல்லது நான் வீட்டில் நண்பர்களோடையோ உறவு அயல்களோடையோ பேச துவங்கி இதுகளை செய்கிறத பார்த்து தான் பிள்ளையும் செய்ய போகுது. நான் ஃபோனோடையும் லேப்டாப்போடையும் எந்த நேரம் இருந்து கொண்டு பிள்ளையை பார்க்காதே என்று சொன்னால் அது நிச்சயமாக வெற்றி அளிக்க போகிறதில்லை. ஆகவே இந்த வழிகளை நாங்கள் கையாண்டோம் என்று சொன்னால் அநேகமாக இந்த ஃபோன் பாவனையால் வர பிரச்சனைகள், எங்களுக்கு வர பயங்கள், தேவையில்லாத சண்டைகளை எங்களுக்கு தவிர்த்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரியாஸா கேட்டிருக்கிறாங்க டாக்டர், எனக்கு 10-14 வயசில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க டாக்டர். வீட்டில் செய்கிற சாப்பாட்டை சாப்பிட்றதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் கடை சாப்பாடு அப்படின்னா ரொம்ப குதூகலமாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிடுவாங்க டாக்டர். இவங்களை வீட்டில் செய்கிற சாப்பாட்டை விருப்பத்தோடு சாப்பிட தூண்டுறதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்றைக்கு கலை வீடுகளில் இருக்கிற பெரிய ஒரு குழப்பம்தான். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஏன் அவர்களை விருப்பம் என்று சொன்னால் முக்கியமாக அதற்கு ஏற்படுத்தப்படுற விளம்பரம். இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு வீட்டில் செய்கிற சாப்பாட்டை விளம்பரப்படுத்துகிறோம். இன்றைக்கு அம்மா வந்து ஸ்பெஷலாக செய்திருக்கிறோம், சரியோ இதுக்கு ஸ்பெஷலான சாமான்கள் எல்லாம் போட்டு ஸ்பெஷலாக செய்திருக்கிறோம், இது ஒரு நாளுமே கிடைக்காத ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டிங் செய்ய வேணும். எங்களுக்கு தெரிய வேணும், தொலைக்காட்சியிலையோ வானொலியிலையோ மார்க்கெட்டிங் ஒரு நடக்குது என்று சொன்னாங்க. அவங்க பல லட்சக்கணக்கான காசை செலவழித்து அதை செய்கிறாங்களே, என்னால் பிரயோசனம் மாறப்படியே அதை கேட்டு ஆக்கள் வாங்குறபடியே, இல்லாட்டி அவங்க செய்ய மாட்டாங்க. ஆகவே நாங்களும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் செய்கிறது முக்கியம். அடுத்ததாக சமைக்கிறதுல பிள்ளைகளை நாங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி கொள்கிறோம். இப்போ உங்களோட பிள்ளைகள் 12 வயசு 14 வயசுண்டா வாங்கோ அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கோ, நீங்கள் தானே கட்டிக்காரன்னு சொல்லி அதையை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அதையே நாங்கள் சமையலில் சேர்த்து கொண்டால் பல வீடுகளில் இதுக்கு விரும்புகிறதில்லை. இதிலெல்லாம் வந்தால் கொட்டி சிந்திடுங்கள், எல்லாம் குப்பையாகிட்டு போயிடுங்கள், வேண்டாம் எல்லாம் வெளியால் போங்கோ, சாப்பிட்ற நேரம் மட்டும் வாங்கோ என்று சொல்லி பெற்றார் கலைச்சி விடுற ஒரு தன்மை இருக்குது. இது உங்களோட பிள்ளைகளுக்கு 14-12 வயசுன்றீங்கள், அந்த வயசில் இல்லை 5-6 வயசில் கூட ஒரு பிள்ளை வந்து அம்மா நான் செய்யட்டோ அல்ல நான் ஒரு ரொட்டிக்கு மாக்குழைக்க போகிறேன்னு சொன்னால் நாங்கள் விடுவோமா? கொஞ்சம் அங்கே இங்கே சிந்துப்படும் தான், தண்ணி அங்கே இங்கே ஊற்றுப்படும் தான், ஆனால் பரவாயில்லைன்னு அவங்கள சேர்த்துக்கொள்வது சரியான முக்கியம். ஏன்னா அப்போ தான் இந்த உணவு செயலில் இருக்கிற கஷ்டம், அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக சமைக்கிறா என்றதை விளங்கி கொள்ளுவாங்க. மற்றது சமையலில் அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் வரும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் சமையல் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எங்களோட தொடர்ந்து வரத்தான் போகுது. அப்போ நாங்கள் அதை விரும்பி செய்ய கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷத்தை தரும். அது ஒன்று. அடுத்தது நாங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக சமைக்கிறோம். முக்கியமாக நாங்கள் இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, இப்போ நாங்கள் சமைக்கக்குள்ள கொஞ்சம் சோத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு அல்லது சாடையாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் சமைக்கிறோமா? ஸோ இதுக்கு முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ யூடியூபில் வேறு இடங்களில் வித்தியாசமான சமையல் முறைகளை புதுசாக நாங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ பிள்ளைகளை அதில் சேர்ந்து பாருங்க ஒரு இதாவது வித்தியாசமாக நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காயோ அல்லது முட்டையோ சமைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா, யூடியூப்பில் பார்த்து சொல்லுங்கோ என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி இப்போ இந்த கொண்டு வாங்க அதை பார்த்து செய்வோம், ரைட் இதை இப்போ என்ன செய்ய வேணும், இதை நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி அவைக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்து பிறகு சமைச்சு முடிஞ்ச பிறகு கணவரோ அல்லது பெற்றாருக்கோ இன்றைக்கு இவை தான் சமைச்சவன், நான் உதவி தான் செய்தேன் நான் என்று சொல்லி அவைகிட்ட கொஞ்சம் தன்னார்வம் தன்னம்பிக்கை கூறுற மாதிரி நாங்கள் செய்தால் நிச்சயமாக வீட்டு சாப்பாட்டில் இருக்கிற விருப்பங்கள் கூடும். ஸோ இந்த முறைகளை ட்ரை பண்ணி பாருங்க. கிண வீடுகளில் நாங்கள் பிள்ளைகளை குச்சினிக்குள்ளே எடுக்கிறதில்லை, ஏன்னா கொட்டி சிந்திடுவாங்க, ஏதாவது எடுத்து வேக்கில் போட்டுருவாங்க. ரைட் செய்யட்டுமே, இப்போ என்ன குடிக்கட்டா போகுது இல்லையே, எல்லோரும் சேர்ந்து பிறகு குசினியை துப்புரவாக்குவோம். அதால் வர நன்மைகள் எங்களுக்கு வர கஷ்டங்களை விட இவ்வளவோ கூட. செய்து பாருங்க. கேசவன் கேட்டிருக்கிறார் டாக்டர், என்னுடைய மகளுக்கு 13 வயசு டாக்டர், மற்ற நண்பர்களை பார்த்து அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க டாக்டர்.
ரொம்ப பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க, மற்றவங்களை பார்த்து ஆசைப்படுறது கூட. இந்த பிடிவாதம் இந்த மனநிலை வளர்ந்த பிறகும் நீடிக்குமா டாக்டர் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இவரை எப்படி கையாளலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது பல பெற்றோர்கள் நாங்கள் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை. என்னென்னு சொன்னால், பொருள்களுக்கோ என்னத்துக்கோ விருப்பப்படுறதுன்றது அது உங்களுக்கு தெரியும். அது எங்களோட பிறப்போட வந்த விஷயம். எங்கள் எல்லாருக்குமே பல விஷயங்கள், பல விதமான விஷயங்களில் வயசுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு விஷயங்கள் எங்களுக்கு ஆசை வரும். அது ஆசை வர்றது சாதாரணம். அப்போ இந்த ஆசை வந்த நேரத்தில் நாங்கள் எப்படி அதை கையாளுறோம் என்றது முக்கியமானது. இப்போ நீங்கள் இதை ஒரு பிரச்சனையாக யோசிக்கிறீங்களா, அது நல்ல விஷயம். துரதிருஷ்டவசமாக என்ன பெற்றாருன்னு நினைக்கிறோம்டா, ஐயோ பிள்ளைகள் ஆசைப்பட்டதை நாங்கள் கேட்டு வாங்கி கொடுத்துடணும், இல்லாட்டி அதுக்கு மனம் நொந்துடும் என்று சொல்லி நாங்கள் கிடைக்காம இவ்வளவு கவலைப்பட்ட நாங்கள் எங்களோட பிள்ளைகள் அப்படி கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகள் கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க முயற்சி செய்கிற ஒரு நிலையை நாங்கள் இன்றைக்கு காண்கிறோம். அது அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் விரும்புகிறதோ அல்லது நீங்கள் விரும்புகிறதோ உங்களை எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, கிடைக்க போகிறது இல்லை. அதுதான் யதார்த்தம். அப்போ கிடைக்காத நேரத்தில் எப்படி அதை தாங்கிக் கொள்வது, எப்படி அது இல்லாமல் நான் வாழ பழகிக்கொள்வது, ஐயோ இப்படி இல்லாட்டி நான் வாழ்ந்தின பிரியோசனம் என்று விரக்தி அடையாமல் நாங்கள் எப்படி வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு போகிறது என்றதை நாங்கள் கற்றாக வேண்டும். அது எவ்வளவு சின்னனில் நாங்கள் துவங்குறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. ஆகவே பிள்ளைகள் கேட்குற எல்லாத்தையும் நாங்கள் எப்படியாவது வாங்கி கொடுக்க வேண்டும் முயற்சி செய்வது தவறான விஷயம். ஸோ நீங்கள் இது ஒரு பிரச்சனை என்று யோசித்தது நல்ல விஷயம். அப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், சில வேளைகளில் பிள்ளைகள் அடம் பிடிக்கக்குள்ள நாங்களும் ஒரு நல்ல மூடில் இருந்தால், சந்தோஷமாக இருந்தால், ரைட்டாக வாங்கி கொடுப்போம் என்று வாங்கி கொடுத்துருவோம். இப்போ இந்த பிள்ளை இன்னொன்று கேட்கக்குள்ள நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ என்ன நடக்குது என்றால், பிள்ளைக்கு இது விளங்காது. அப்போ நாங்கள் ஒரு முகமாக நடந்தால், இப்போ அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னு சொன்னால் இல்லைத்தான், நான் எவ்வளவு அடம் பிடிச்சாலும் வாங்கி தரமாட்டேன் என்று பிள்ளைக்கு ஷுவராக தெரிஞ்சால் பிள்ளை ஆளாது. இப்போ பிள்ளை கேட்டு பார்க்குது, முதல்ல அம்மா இல்லைன்னு சொல்கிறா. இப்போ எந்த பிள்ளை கொஞ்சம் இப்போ விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடையிலையோ என்னத்துலையோ பிள்ளை கொஞ்சம் நேரம் அழுகுது, சத்தம் போடுது. இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் வெக்கம் வருது. என்ன செய்கிறா, சரி சரிப்பா உன்னை கூட்டி கொண்டு வந்தது பெரிய பிள்ளையாக போச்சு എന്നിട്ട് ஏதோ அந்த விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்குற அந்த நேரத்தில் இடத்தை சமாளிக்க. இப்போ இதில் பிள்ளை கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, நாங்கள் என்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறோம்டா, நீ கேட்டு நாங்கள் சில வேளை இல்லை என்று சொன்னாலும் நீ அழுது அடம் பிடிச்சியண்டா நான் உனக்கு வாங்கி தருவேன். இப்போ நாங்கள் இந்த சம்பவத்தை சில வேளையில் மறந்துடுவோம், பிள்ளை மறக்காது. ஸோ பிள்ளைக்கு அடுத்த முறை அம்மாவோ அப்பாவோ இல்லை என்று சொல்லக்குள்ள பிள்ளைக்கு தெரியும், ஓகே போன முறை என்ன செய்த நான் இதை இல்லைன்னு சொன்னவன், நான் அந்த கடையில் எல்லாருக்கும் முன்னால் அழுதுறக்கா இன்னத்தில் கப்பிரண்டோடனே வைக்கப்பட்டோ இன்னவோ அம்மா எனக்கு வாங்கி தந்துட்டா, ரைட். இப்போ அந்த டெக்னிக்கை அதே முறையை நான் இனி கடைப்பிடிப்பேன். இனி பிள்ளை தொடர்ந்து கடைப்பிடிக்க போகுது. அப்போ முதல் தரம் பிள்ளை அப்படி நாங்கள் வாங்கி கொடுக்குற இல்லையென்று முடிவெடுத்தால், பிள்ளை அடம் பிடிச்சி அழுதாலும் இதை மாற்றக்கூடாது. பிள்ளை கடையில் அழுதாலும் அது பரவாயில்லை அழட்டும் என்று நாங்கள் விட்டால், அழுகிறது பிள்ளைக்கும் விருப்பமில்லை. அழுதும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் பிள்ளை அளவே துவங்காது. அப்போ பிரச்சனை எங்கே வருதுன்றால், நாங்கள் பெற்றாரோட வீட்டில் இப்போ பிள்ளை இந்த பாட்டன் பாட்டி அப்படி இருக்கக்குள்ள இதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கட்டாயம் வீட்டில் கணவன் மனைவி மற்றவர்கள் எல்லாரும் ஒத்து நாங்கள் இதை செய்தால், பிள்ளைகளும் நான் விரும்பினது எல்லாம் எனக்கு எப்பவும் கிடைக்காது என்ற பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக்கொள்ளும். அடுத்ததாக எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற உறவு அடிக்கடி கிடக்க பிரச்சனை வர்றது இதால் தானே. பிள்ளைகளுக்கு இருப்பாங்களே, எங்களால் கொடுக்கலாம் போகிறோம், கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவோம். அவங்கள அடம் பிடிப்பாங்க, சண்டை பிடிப்பாங்க, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை வச்சுருக்கு அவைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், என்ன நீங்களான எனக்கு வாங்கி தரையில்லை என்றெல்லாம் அவங்க தங்களான முயற்சிகள் எல்லாத்தையும் அவங்க மேற்கொள்வாங்க அதை எடுக்கிறதுக்கு. அப்போ அது வாழ்க்கையில் குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இல்லாதலையே கொண்டு வரும். ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்த வேண்டாம். என்ன நடக்கிறேன்னு சொன்னால், பிள்ளைகள் சின்னனாக இருக்கக்குள்ள அவை இனிப்பு டஃபி அதுகள் கேட்பிடும். இப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தானே. சரி, ஏதோ 2 ரூபாய்க்கு ஒரு இனிப்போ 5 ரூபாய்க்கு ஒரு டஃபியோ ஏதோ வாங்கி கொடுத்துருவோம் நான். ஆனால் பிரச்சனை என்னென்றால், பிள்ளை எப்போவுமே டஃபியும் இனிப்பும் கேட்க போகிறதில்லை. 10-12 வயசு வேறு அது ஃபோன் கேட்க போகுது, மணிக்கூடு வாங்கித்தாண்டு கேட்க போகுது, லேப்டாப் வாங்கித்தாண்டு கேட்க போகுது. 14-15 வரக்குள்ளே
மோட்டர் சைக்கிள் வாங்கித்தான், ஸ்கூட்டர் வாங்கித்தான் தான் கேட்க போகுது. அப்போ நாங்கள் சின்ன வயசுலேயே 3 வயசு 4 வயசில் இனிப்பு கேட்கக்குள்ளேயே நாங்கள் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்காட்டி 14-15 வயசு வரக்குள்ளே லேப்டாப் வாங்கித்தான், ஃபோன் வாங்கித்தான், மோட்டர் சைக்கிள் வாங்கித்தான்னு கேட்கக்குள்ளே அது பெரிய ஒரு போராட்டமாக வெளிக்கிடும். சரியோ, பிள்ளைகள் சில தற்கொலை முயற்சின்னு செய்வாங்க, நான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ பல பிரச்சனைகளுக்கு அதை இட்டு செல்லலாம். ஆனபடியாக நாங்கள் சின்னனில் இருந்தேன் இந்த நான் விரும்பின எல்லா பொருளும் எனக்கு கிடைக்காது, அது பரவாயில்லை, நான் அதை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரு பாடத்தை பிள்ளைகளுக்கு உதாரணங்கள் மூலம் சொல்லிக் கொடுக்குறது. திருமதி கலிஸ்டா கேட்டிருக்கிறாங்க டாக்டர், என்னுடைய மகன் 7ஆம் தரத்தில் படிக்கிறார். மற்ற பிள்ளைகளோட சண்டை பிடிக்கிறது, பாடங்களை ஒழுங்காக கவனிக்கிறது இல்லைன்றது வகுப்பாசிரியருடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது டாக்டர். கொஞ்சம் வன்முறை போக்காத்தான் நடந்து கொள்கிறார் டாக்டர். இவரை எப்படி மாற்றலாம் டாக்டர்? பிள்ளைகள் வன்முறை போக்காக நடந்து கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, வீட்டு சூழலிலே வன்முறை இருக்கிறதா? வீட்டு சூழலிலே வன்முறை இருந்தால், உதாரணமாக இப்போ நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்குள்ளே என் பிள்ளைக்கு அடித்தார், பிள்ளை என்ன கற்றுக்கொள்ளுது? அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருகுது, அந்த பிரச்சனை வரணும், அப்பா அப்படி அதை கையாளுறார், வன்முறையை பாய்ச்சி கையாளுறார். அப்போ பிள்ளைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனை வரக்குள்ள இன்னொரு பிள்ளை ரேசரை எடுத்துகிட்டதோ பென்சிலே எடுத்துகிட்டதோ, இப்போ இது ஒரு பிரச்சனை தானே. இப்போ பிள்ளை என்ன கையாள போகுது? அப்பா கையாண்ட வழியை பிள்ளை கையாளும். அது ஒன்று. அடுத்ததாக, வன்முறைகளை பார்க்குற நேரத்திலையும் நாங்கள் அவற்றை பாவிக்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தமிழ் திரைப்படங்கள்லேயோ இந்த வன்முறைன்றது மிக அதிகமாகவே இருக்குது. மற்றது இப்போ யூடியூப்பில், டிவியில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் 2-3 படம் போகுது. இதுகள் பிள்ளைகள் பார்க்குறார்களா? ஸோ பிள்ளைகளுக்குரிய திரைப்படங்கள் இருக்கின்றன. தமிழிலும் ஓரளவுக்கு இருக்கின்றன, ஆங்கிலத்திலே நிச்சயமாக இருக்கின்றன. வன்முறை குறைவாக இருக்கக்கூடிய சிறுவர் திரைப்படங்கள், ஆரோக்கியமான திரைப்படங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ யூடியூப்லேயோ என்னத்துலேயோ பென்ட்ரைவில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிவியில் போட்டோ அல்லது யூடியூப்பில் போய் பார்க்கலாம், அல்லது சீடியாக கூட 20-25 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆரோக்கியமான சிறுவர்களுக்கான திரைப்படங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுக்கு டைம் எனக்கிறது குறைவு, இதை பற்றி நீ அறிய வேணும், அதுக்காக ஏதோ தொலைக்காட்சியில் போகிற தமிழ் திரைப்படங்களை பார்க்கக்குள்ள பிள்ளைக்கு என்ன நடக்குது? அங்கே கதாநாயகன் என்ன செய்கிறார்? தண்டை பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறார்? எப்போவுமே அநேகமான திரைப்படங்களும் உங்களுக்கு தெரியும் வன்முறையை பாவிச்சு தான் அவர் தீர்க்கிறார். அப்போ உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கதாநாயகர்கள் திரைப்படத்தில் பார்க்குறதெல்லாம் உண்மை, இதை நான் செய்யலாம் என்ற ஒரு மனப்பாங்கு வருவதுண்டு. இது அடுத்த காரணம். அடுத்ததாக, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரக்குள்ள இதை ஆரோக்கியமாக தீர்த்துக்கொள்ள நாங்கள் உதவுறோமா? உதாரணத்துக்கு, எங்களோட பிள்ளை இன்றைக்கு பென்சில் பள்ளிக்கூடத்தில் வருது, பார்த்தா பென்சிலை காண இல்லை. என்ன நடந்தது மகன் பென்சிலுக்குன்னு கேட்க, இல்லையாப்பா அவன் இன்னொரு பொடியன் எடுத்துட்டான். என்னக்குள்ளே நாங்கள் எப்படி அதுக்கு பதில் இருக்கிறோம், எப்படி நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? என்னடா நீ கவனம் இல்லாமல் இருக்கிற, இப்படியே கொடுத்துட்டு வந்தால் என்ன காமரத்தில் வருது, நீ ஏன் கொடுத்த நீ என்று நாங்கள் ஏசினால், இப்போ பிள்ளை என்ன செய்ய போதும்? அடுத்த முறை பென்சில் எடுத்த பிள்ளையை அடித்து போட்டு பென்சிலை கொண்டு வர போகும். ஓகே, நீ பென்சிலை வர கொடுத்தியா, ஏன் அவன் பென்சிலை எடுத்தான்? அவனுக்கு கஷ்டமா? அவனோட கேட்டால் நீ கொடுத்துருக்கலாம் தானே. சரி பேர், அவனுக்கு சில வீட்டில் கஷ்டமாக இருக்கும், நான் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பென் தந்து வரேன்னு அவன்கிட்ட கேட்டு கொடுத்துட்டு வா என்று சொல்லி நாங்கள் அதுக்கு ஆரோக்கியமான விதத்தில் பதில் இருக்கிறதும் பிள்ளைகளை வன்முறையிலிருந்து குறைக்கிறதுக்கு உதவும். அதே போல் ஒரு கஷ்டப்பட்டார்களுக்கு உதவி செய்ய நாங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து இதை செய்யக்குள்ள பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆள் விழுந்தோன்னே மற்றாக்கள் சேர்ந்தவனால் கடிக்கிறதோ, ஒரு ஆள் தடைக்கு விழுந்தோட மற்றாக்கள் சிரிக்கிறதோ, இதுகளெல்லாம் நாங்கள் துரதிருஷ்டவசமாக பழகிற விஷயங்கள். அப்போ இதுக்கு மாறாக நாங்கள் எப்படி சரியாக அதை கையாள வேணுமென்றதை நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்து காட்ட வேணும். வாயால் சொல்லி சரி வரா. ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு நாங்கள் ஒரு 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 கொப்பியோ ஒரு கிழமைக்கு ஒருக்கா வாங்கி கொடுப்போம். ஒரு வகுப்பில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கோ அல்லது வேறு வகுப்பில் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பிள்ளை மகன் அந்த அந்த பிள்ளை கடிப்பை கஷ்டப்படுறா, நாங்கள் ஒரு கொப்பி ஒன்று வாங்கி கொடுப்போம். கொப்பி விலை தானே, நீர் கொண்டே கொடு என்று சொல்லி அப்போ அது வன்முறைக்கு எதிரான நடவடிக்கை, ஒரு 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 உதவு செய்கிற ஆதரவான ஒரு வழிமுறையை நாங்கள் காட்டக்குள்ள பிள்ளை வன்முறைக்கு போகாமல் இதுக்கு போகிற சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில நேரங்களில் அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர் என்றும் ஒரு நோய் இருக்குது. அது வரக்குள்ளேயும் பிள்ளைகளோட துடியாட்டம் கூடமாகவும் வன்முறை கூடமாகவும் சில வேளைகளில் இருக்கலாம்.
அப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் கையாண்டு பார்த்து சரி வரையில் அவற்றை சரியானவே கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் அவரை வச்சுக்கொள்ள கஷ்டம்னு டீச்சர் சொல்லினோம்னா நீங்கள் மாவட்ட வைத்தியசாலை இருக்கிற உளநல பிரிவிலையும் போயிருக்கா பிள்ளையை காட்டி பார்க்கலாம். டாக்டர், இன்றைய இளைஞர்களுக்கும் அவங்களோட பெற்றோருக்கும் இடையில் பல சந்தர்ப்பங்களில் முரண்பாடு ஏற்படுது டாக்டர். புரிதல் இல்லாத ஒரு நிலைமை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்?